இந்த ஜோதி தரிசனத்தை அந்த வடலூரில் பார்க்குறத இந்த உடலூரில் பார்க்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். தயவுசெய்து இதை எந்த தூக்கத்தில் கூட இதை மறக்காதீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ உரைநடை பகுதி கையில் எடுத்துங்க, அதில் எதுனா படிங்க. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், எனக்கு சேர்த்தா நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு நொடி கூட வீணாக்காமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது, வெட்டியாக பேசுகிறது, பக்கத்து வீட்டில் பேசுகிறது, இங்கே பேசுகிறது, ஆஃபீஸில் போய் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆஃபீஸில் வேலை செய்யுங்க, அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்துடுங்க. 24 மணி நேரமும் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பிள்ளை. மரணமில்லா பெரு அடைய வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய குறிக்கோள். அதுக்கு என்னென்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், கொலை கொலை தவிர்த்தல், காம குரோத லோம மதம் ஆச்சரியத்தை விடுதல், எல்லார்ட்டும் இரக்கமாக இருக்குதல், சகோதரோட பாவித்து பழகுதல், தயவோடு இருப்புதல், எல்லாருக்கும் உதவி செய்தல், பசிச்சவனுக்கு சாப்பாடு போகிறது, பசி, பிணி, கொலை, தாகம், பயம், எளிமை, இச்சை, இந்த 7 வகையான ஜீவகாரணத்தை பண்ணுறது. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்களேன்னா, எல்லா ஆசைகளையும் விடுறது, எல்லா பற்றையும் விடுவது, இதெல்லாம் செஞ்சீங்களேன்னா இந்த தேகத்தை முத்தேக சித்தி பெறுவது சொல்லும் போதே மலைக்குதா? ஆனால் செய்ய முடியும் நம்மளால். செஞ்சு காட்டின அடையாளம் நம்மக்கிட்ட இருக்குது, சாட்சி இருக்கார், வள்ளலார் இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுப்பா, வள்ளலாரால் மட்டும்தான் முடியும்னுவாங்க. நம்மளாலேயும் முடியும். அதுக்கு தான் ஒரு உதாரணம். அதனால தான் என்ன சொல்கிறாரு, எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்றுன்னு பாடுறாரு. எல்லாம் வல்லான்னா யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. அப்போ உனக்கு என்ன